கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற கொள்ளையனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். 27 வழக்குகளில் தொடர்புடைய கொள்ளையன் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள வல்லம்படுகை கிராமத்தில் ஒரு வீட்டில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருட்டு நடந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்த கொள்ளையன் 10 சவரன் நகை, பணம், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்று விட்டார். சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் நடத்திய விசாரணையில் குமரி மாவட்டம் பத்மநாதபுரத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் சிக்கினார். ஸ்டீபனை சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். ஸ்டீபன் தான் திருடிய நகை மற்றும் பொருட்களை சித்தலப்பாடி அருகே உள்ள முட்புதரில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இன்று காலை அந்த பகுதியில் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் மற்றும் காவலர் ஞானப்பிரகாசம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று நகைகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்டீபன் அந்த இடத்தில் பதுக்கி வைத்திருந்த கத்தியை எடுத்து காவலர் ஞானப்பிரகாசத்தை வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். அப்போது காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தான் பாதுகாப்புக்காக வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ஸ்டீபனை நோக்கி சுட்டதில் துப்பாக்கி தோட்டா ஸ்டீபனின் வலது காலில் துளைத்து சென்றது. வலியில் சுருண்டு விழுந்த ஸ்டீபனை போலீசார் பிடித்து சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் காவலர் ஞானப்பிரகாசத்தையும் சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் காவலர் ஞானப்பிரகாசத்தை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் சிதம்பரம் அருகே உள்ள சித்தலப்பாடி கிராமத்திற்கு சென்ற எஸ்பி ஜெயக்குமார் அங்கு கொள்ளையன் சுடப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பிடிபட்ட கொள்ளையன் ஸ்டீபன் மீது 27 வழிப்பறி மற்றும் திருட்டு வழக்குகள் இருப்பதாகவும் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இவர் மீது வழக்குகள் இருப்பதாக எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வீடுகளில் திருட்டில் ஈடுபட்ட நபர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருப்பதை போலீசார் வரவேற்றுள்ளனர். அவர் மேலே தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களில் 27 வழிவரி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்குது. வழிவரினா நம்ம கள்ளக்களவு இதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட. ஈரோடு மாவட்டம், திருப்பூர் நகரம், திருப்பூர் மாவட்டம், நாமக்கல், கரூர், திருச்சி, கன்னியாகுமரி, சிவகங்கை, நம்ம மாவட்டம், கடலூர் மாவட்டம் போன்ற பகுதியில் 27 வழக்குகள் குற்ற வழக்குகள் இவர் இருக்குது. இவர் மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. ஸோ அதனால் மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேறு எங்கேயாவது இவருடைய குற்ற வழக்குகள் ஈடுபட்டுள்ளாரா அப்படின்றதையும் நாங்கள் விசாரணை செஞ்சுட்டு வரோம். இந்த சம்பவம் மற்ற திருடர்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கும் என்றும் இனிமேல் திருட்டில் ஈடுபட யோசிப்பார்கள் என்றும் பொதுமக்கள் போலீசாரை பாராட்டி உள்ளனர்.